அனைவருக்கும் வணக்கம். தரப்பட்ட வினைச்சொல்லுக்குரிய எண் இளங்காலம் என்பவற்றை எழுதுக. விழுந்தது, மரம் விழுந்தது. மரம் விழுந்ததை படுக்கை என்று குறிக்கலாம். விழுந்தது என்றால் ஒரு செயல் முடிஞ்சிட்டு, அது இறந்த காலமும் குறிக்கலாம். மரம் விழுந்தது ஒரு மெய் குறிக்குது. அடுத்த படித்தேன், நான் படித்தேன். நான் படித்தேன்டா தன்மையை குறிக்குது. படித்தேன் ஒரு செயல் முடிஞ்சு, அப்ப இறந்த காலத்தை குறிக்குது. நான் படித்தேன் ஒரு மெய் குறிக்குது. அடுத்து ஏறுவார்கள், அவர்கள் ஏறுவார்கள், படுக்கையை குறிக்குது. ஏறுவார்கள் ஒரு செயல் நடக்க போவதுன்னா எதிர்காலம் என்று சொல்லுவாங்க. அவர்கள் ஏறுவார்கள் பன்மை என்றும் குறிக்கலாம். அடுத்த வருகிறீர்கள், வருகிறீர்கள், நீங்கள் வருகிறீர்கள். முன்னிலையே குறிக்குது. வருகிறீர்கள்டா ஒரு செயல் நடந்து கொண்டது, அப்ப நிகழ்காலத்தையும் குறிக்குது, பன்மையும் குறிக்குது. அடுத்த படிக்கின்றாய், நீ படிக்கின்றாய், முன்னிலையை குறிக்குது. படிக்கின்றாய்டா நாங்கள் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்காலம்னு சொல்றது. அப்போ படிக்கின்றாய் நடந்து கொண்டிருக்குது. நீ படிக்கின்றாய் ஒருமையை தான் குறிக்குது. நன்றி.